சார், நம்மளுடைய இந்த RHES சென்டர்ல எத்தனை பேர் இந்த பிரெக்னன்ட்டுக்காக வரது உண்டா? அவங்களுக்கு எந்த மாதிரியான நீங்க சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ்மா, இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. என்னன்னா நீங்க கேட்டுட்டீங்க, பதில் சொல்றேன். பீப்புள் கன்சியூம் ஆகிறதுக்கு சில தடைகள் இருக்கு. என்னன்னா, நம்ம நார்மலா சாப்பிட்ற சாப்பாடை விட எப்போ அவங்க கன்சியூவ் ஆயிடுறாங்களோ அப்போ அந்த குழந்தைக்கும் பீப்புளோட ஆட்டிடியூடே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ரிசர்ச்லேயே அந்த கரு உருவாகும் போதே அந்த ஃபார்மேஷன்லேயே டிஃபீஸ் அதிகமாச்சுன்னா அவங்க பிரெயினோட அதுமாதிரி சில பெண்களுக்கு ஹார்மோன் இன்சிபேலன்ஸ் இருக்கும்போது வயிறு வலி இது மாதிரி சரியா இருக்கும். அந்த டைம்ல அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போச்சுன்னா அவங்களுக்கு அந்த டைம்லயும் பாடி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுலயும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஹார்மோன் சுரக்கத்தை முதல்ல பாதிச்சிடும். அப்போ வெளியே அவங்களுக்கு அன்ஹெல்தி கண்டிஷன் போவாங்க. அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்க ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா. தாய்ப்பால் சுரக்கத்துக்கான சில நல்ல உணவுகள் இருக்கு. அதை அவங்க எடுத்தாங்கன்னா பால் கூடுதலாக சுரக்கும். அது எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்தி. ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க RHES வெல்னஸ் சென்டர்ல இருந்து ஞானசேகரமூர்த்தி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு பெண்களை பற்றின நிறைய பெண்களுடைய உடல் நலத்துக்கு எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை பேசலாம் சார். ஸோ எனக்கு முதல் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, பெண்களுக்கு உணவு சமநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது சார்? கண்டிப்பாம்மா. பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருமே உணவு சமநிலை கரெக்டு தான். ஆனால் பெண்களுக்கு இறைவன் எக்ஸ்ட்ராடனரியாக தாய்மை என்ற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதனால் பெண்கள் வந்து நார்மலாக ஆண்களை விட சாப்பிட்ற சாப்பாட்டில் சரியான கால்சியம், வைட்டமின் டி, அப்புறம் மெக்னீஷியம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி அந்த பீரியட்ஸ் போகிறதுனால அவங்களுக்கு நிறைய அதில் டெஃபிஷியன்சி வரும். அது மாதிரி அவங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருந்ததுன்னா ஹீமோகுளோபின் கம்மியாகிடும். நிறைய லேடிஸ் நான் பார்த்துருக்கேன், ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக வருவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸில் பேலன்ஸ் இல்லாத விளைவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போது பெண்கள் ஆண்கள் சொன்ன மாதிரி பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி சரிவிகிதமாக சாப்பிட்ணும். கூடுதலான கேர் வந்து பெண்கள் பண்ணும்போது அவங்களோட பாடி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா தாய்மை அடையிறதுக்கு முன்னவே அவங்க உடல் எந்த அளவுக்கு பக்குவப்படுதோ, ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா விளை நிலம் சொல்லுவேன். விளை நிலத்தோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வர செடி நல்லா வரும். தாய்மை அடையும் போது மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, ரொம்ப டயர்டாகக்கூடாது. அதனால பாருங்கள், நம்ம பண்பாடு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 மாதம் ஆச்சுன்னா தாய் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா தாய் வீட்டில் பக்குவமாக பார்த்துக்குவாங்கன்றதுனால. அப்போ அது வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி அவங்க உணவுலையும் பேலன்ஸ் டயட் இருக்கணும், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அது தாய்மைக்கு ரொம்ப முக்கியம். பெண்கள் பார்க்கும்போது இது தாய்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை விட எப்போ அவங்க கன்சியூவ் ஆகிடுறாங்களோ அப்போது அந்த குழந்தைக்கும் அந்த கருவுக்கும் சேர்த்து அவங்க ஃபுட் எடுக்கணும். அப்போது இந்த சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த கருவுக்கு போய் சேருது. அப்போது அந்த சாப்பாட்டில் என்ன அளவு கூடுதலாக எல்லா சத்துக்களும் இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தையோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அது மட்டுமே இல்லை, தாய் வந்து சத்தாக சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தையோட ஐக்கியூ அதிகமாக இருக்க சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அப்போது இன்றைக்கி பாருங்கள், நிறைய காலநிலையில் இருக்கிற பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதோட பீப்புளோட ஆட்டிடியூடே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ரிசர்ச்லேயே அந்த கரு உருவாகும் போதே அந்த ஃபார்மேஷன்லேயே டிஃபீஸ் அதிகமாச்சுன்னா அவங்க பிரெயினோட அந்த ஐக்கியூ பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பெண்கள் சாப்பிட்றது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். கொடுத்த அற்புதமான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஒவ்வொரு கணவன்மார்களும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நேரத்தில் அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. பெண்கள் வந்து உலகத்திலே யூனிக்கான விஷயம். சார், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நான் இந்த ஒரு கேள்வியை பார்க்குறேன். மென்சஸ் டைம், அதாச்சும் பீரியட் டைமில் பெண்கள் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் சார்? நல்லதுமா. அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிற உணவு முதல்ல நல்லது. அதுமாதிரி சில பெண்களுக்கு
ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கும்போது வயிறு வலி இது மாதிரி சரியாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போச்சுன்னா அவங்களுக்கு அந்த டைம்லேயும் பாடி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுலேயும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது கூடுதலாகிட்டு இன்னும் அவங்க உடம்புக்கு பெயினோ கஷ்டம் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் மோஷன் ஃப்ரீயாக போகிறது முக்கியம். பெண்களுக்கு அந்த டைமில் கூடுதலான அந்த உணவில் சரியாக செரிக்கிற மாதிரியும் சரியாக மோஷன் போகிற மாதிரி சாப்பாடு இருக்கணும். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம், வைட்டமின் டி இது எல்லாமே ஈவனாக இருந்ததுன்னா, ஈவனாக முக்கியமாக மெக்னீஷியம் அவங்களுக்கு ரொம்ப வேணும். மெக்னீஷியம் நம்மளுக்கு எதில் கிடைக்குன்னா நெல்லிக்காயிலேருந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. நெல்லிக்காய், அப்புறம் இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மெக்னீஷியம் நிறைய இருக்குது. இது மாதிரி ஒன்றில் அவங்க எடுக்கும்போது அந்த டைமில் கம்ஃபர்டபுளாக அவங்க அந்த டேஸை ஓட்டலாம். சார், என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லேயா இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமா இருக்கட்டும், ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்களே சார், அதுலேருந்து எப்படி வெளில வருது? ஸோ அது எதனால் சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உருவாகுது? அந்த டிப்ரெஷன் பார்க்கும்போது எப்போவுமே பெண்கள் கருவுட்டிட்டாங்களே அவங்களுக்கு பாடியில் அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அப்போ அன்கம்ஃபர்டபிள் ஏற்ற மாதிரி அவங்க மனோல அது எதனால் வருது, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும். இப்போ சில பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் அவங்களுக்கு இந்த வாமிட்டிங் சிச்சுவேஷன் இருக்கும். அது வந்து அவங்க ஹெல்த் கண்டிஷன் அனுசரித்து வரும். அப்போ அது ஃபேக்ட்ரின்னு நினச்சி அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க உணவு பழக்கத்தை மாற்றிக்க தான் நல்லது. அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா இன்னும் தான் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை எப்போ யார் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஹார்மோன் சுரக்கத்தை முதல்ல பாதிச்சிடும். அப்போ தான் வெளியே அவங்களுக்கு அன்ஹெல்தி கண்டிஷன் போவாங்க. அபார்ஷன் ஆகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா. அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. சார், இப்போ பேபிக்கு ஃபீட் பண்ணக்கூடிய மதர்ஸ் எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது? ஓகேவா, இது நல்ல அருமையான கேள்வி. இப்போது குழந்தை ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு வேறு எதுவுமே தரதில்லை, தாய்ப்பால் தான் தராங்க. அப்போ தாய்ப்பால் தரும்போது தாயோட உடலில் எந்த விதமான சத்துக்கள் இருக்கோ அதுக்கேற்ற பால் தான் தாய்க்கு சுரக்கும். அப்போது அதில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அந்தளவு தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும்போது இதை கரெக்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மாதிரி தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான சில நல்ல உணவுகள் இருக்குது. அது அவங்க எடுத்தாங்கன்னா பால் கூடுதலாக சுரக்கும். அது எங்கள் இதில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சரியாகவே குழந்தைகளுக்கான உள்ள சரியான இது இருக்குது. அதை தாய் கருவுற்று இருக்கும்போது அதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பால் கூடுதலாக சுரக்குது. அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சத்தாக சாப்பிடும்போதும் அவங்க பேலன்ஸ்டாக இருக்கும்போதும் குழந்தைக்காகவும் சேர்த்து அவங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் உள்ள உணவு, ரொம்ப வயிறு கெடுக்க மாதிரி உணவு அந்த தாய் சாப்பிடாம இருந்தாங்கன்னா குழந்தைக்கு நல்லது. நல்லா கேள்விப்பட்டீங்க பாருங்கள், குழந்தை பால் கொடுக்கும்போது மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து வயிற்றுப்போக்கு கொடுத்துரும். அதனால் மாம்பழம் சாப்பிடக்கூடாது. மாசமாக இருக்கும்போது மாங்காய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைக்கு ஃபீடிங் சுச்சுவேஷன் குழந்தை பிறந்தப்புறம் மாம்பழம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அப்போ சில உணவுகளை தவிர்த்தானா அந்த குழந்தைக்கு அது ஆரோக்கியத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சார், நம்மளுடைய இந்த RHES சென்டரில் எத்தனை பேர் இந்த ப்ரெக்னென்ட்டுக்காக வர்றது உண்டா? அவங்களுக்கு எந்த மாதிரியான நீங்கள் சர்வீஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? எஸ்மா, இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. நான் நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். பீப்புள் கன்சியூவ் ஆகிறதுக்கு சில தடைகள் இருக்குது. என்னென்னா PCOD இருந்தாலோ, PCOS இருந்தாலோ, அப்புறம் ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருந்தாலோ, அப்புறம் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால செமன் போகிற பாத்தில் பிளாக் இருந்தாலோ கன்சியூவ் ஆகிறது தள்ளி போதுமா. அப்போது அதை வந்து கரெக்டாக கேர் பண்ணி PCOS சரியாக உணவு பழக்கத்து மூலியமாகவும் அவங்க செல்லு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மூலியமாகவும் உடல் உழைப்பு மூலமாகவும் அதை கரெக்டாக பண்ணும்போது அவங்க அந்த ப்ராப்ளம் வெளியே வந்துடுறாங்க. அது மாதிரி வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ணும்போது செமன் போகிற பார்த்து க்ளீன் ஆகி அவங்களுக்கு அதில் கன்சியூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ஜென்ஸுக்கு கவுண்ட்டு கம்மியாக இருக்கும்போது சத்து குறைபாட்டினால கவுண்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா சரியாக சத்தாக சாப்பிடும்போது அவங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு குழந்தை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக. சார், இப்போ ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமா ஒரு மதர் எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் சார்? இப்போ நம்ம முதலே சொன்னோம், டெலிவரி பண்ணும்போது குழந்தைக்கும் சேர்த்து சத்தாக சாப்பிட்ணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் சிம்பிள் கார்போஹைட்ரேட் இருக்கணும். பழங்கள், காய்கறிகள், நட்ஸு, கீரை வகைகள் ரொம்ப நல்லது. மாடினா கீரை, முருங்கைக்கீரை வந்து அயன் இருக்குது, பேரிச்ச மரத்தில் அயன் இருக்குது. இதெல்லாம் வந்து குழந்தைல அந்த தாய் எடுக்கும்போது குழந்தைக்கு அந்த சத்து கிடச்சி அந்த குழந்தை முழு ஆரோக்கியமாக வளர்றதுக்கான வாய்ப்பு 100%. சார், பொதுவாகவே பெண்கள் ஒரு ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூலாம் பார்த்துட்டு இருக்காங்க? ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி சார் இருக்குது? தாய்கள் கருவுற்று இருக்கும்போது கவனமாக நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தை பிறந்தப்புறம் அந்த சாப்பாட்டில் கவனம் செலுத்துறது இல்லை. அதோட விளைவு அவங்களுக்கும் பாதிப்பு, குழந்தைக்கு பாதிப்பு. அப்போது அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க உணவுலையும் மற்ற பழக்க வழக்கங்களையும் முக்கியத்துவம் தராங்களோ அதே முக்கியத்துவம் குழந்தைக்கு ஃபீடிங் முடிச்சு அப்புறமா கொடுக்கணும், எப்போவுமே கொடுக்கணும். குழந்தையை தாண்டி தனக்குமே தாய் செய் ரெண்டுக்குமே அந்த தாய் சாப்பிட்றதா சாப்பாடு. அப்போது தாய் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், கண்டிப்பாக 2 பேருக்குமே சேர்த்து இந்த தாய் சாப்பிட்றாங்க. அப்போது அதில் வந்து கவனம் செலுத்தணும். அதுமாதிரி அன்றைக்கி நீ சமைச்ச சாப்பாடாக இன்றைக்கி சாப்பிட்ணும். பேக்கட் ஃபுட்டை சாப்பிடவே கூடாது. ப்ரிசர்வேட்டிவ் உள்ள ஃபுட்டை
தாய் சாப்பிட்டா இமீடியட்டாக அந்த குழந்தைய பாதிக்கும். ஏன்னா அது டைரெக்டாக மில்க் மூலமா தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தையோட எஃபெக்டை பாதிப்பு பண்ணும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், தாய்க்கு டைரியா ஆகும், குழந்தைக்கு டைரியா ஆகும். ஏன்னா அந்த ஃபுட் பாய்சன் பால் வழியாக போய் குழந்தைங்க அது பாதிப்பு பண்ணுது. அப்போது தாய் சாப்பிட்றது எந்த அளவு முக்கியம்னு நீங்கள் கவனமாக இருந்து அதை கவனிக்கணும் ஒவ்வொரு தாய்மாரும். சார், தாயை தாண்டி குழந்தைகள் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க சார் அந்த சின்ன வயசுலேயே? இது ரொம்ப அருமையான கொஸ்டின்மா. ஏன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு நிறைய சத்துக்கள் வேணும். இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் நிறைய இருக்காங்க. ஏன்னா தாயும் சரியாக பால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வீக்கான இருக்கிறனாலே குழந்தைங்க சத்து கிடைக்காது. அதனால வயிறு சுரந்து போயிட்டு அன்கல்டி கழிச்சு போகும்போது பிரெயின் ஃபங்க்ஷன் ஸ்லோவாக இது, அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாது. அப்போ குழந்தைன்ற போது வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்மளோட அதிகமான சத்துக்கள் வேணும். ஏன்னா குரோத்து டெவலப்மெண்ட்டு அவங்களுக்கு கூடுதலாக நடக்கும். ஏன்னா நம்ம நாரடியாக நம்ம ஒரு 5 அடி 6 அடி இருக்குன்னா அந்த குழந்தை குரோத் ஆகி அந்தளவுக்கு வரும்போது அந்த போனுக்கு தேவையான சத்துக்கள் அந்த குழந்தை கிடைச்சதுன்னா அந்த போன் நல்லா இருக்கும், ஸ்ட்ரென்த்தான போனாக இருக்கும். அவங்க பாடியில் எல்லா ஹார்மோன்ஸும் ஈவனாக உற்பத்தி ஆகும். குழந்தை வளரும்போது என்ன சாப்பாடு சாப்பிட்டு அவங்க செல்லு எந்த ஃபார்மேஷனில் ஸ்ட்ரென்த் ஆகுதோ அது வாழ்நாள் முழுசும் நீடிச்சிக்குது. தாய்மார்கள் கருவுறும்போதே சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஜீன்ஸ்லேயே ஸ்ட்ரென்த் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. தாய் கருவுற்று இருக்கும்போதும் கருவுற்ற அப்புறம் குழந்தை வளரும் போதும் அந்த குழந்தை கொடுக்குற சாப்பாடு ஃபீடிங் எதுவாக இருந்தாலும் அது நல்ல சத்தானதாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இல்லை கண்டிப்பாக குழந்தை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. அது அவங்க எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் அந்த சின்ன குழந்தை பாதிக்கப்படுற ஆரோக்கியம் எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அவங்களோட பாடியில் இம்யூனிட்டி ஸ்டாமினா இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். சார், இப்போ பொதுவாகவே பெண்கள் நிறைய பேர் காமனாக சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி. இந்த பிசிஓடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. எடுத்த உடனே நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இது என்ன ரீசனால் வருது சார்? ஓகேம்மா, இதுவும் ரொம்ப நல்ல கொஸ்டின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குமா. என்னென்னா அவங்க ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, உணவு கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, தேவையான அளவுக்கு சாப்பிட்றதில்ல. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் மஞ்சள் இஞ்சிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி ஸ்டாமினா நல்லாயிருக்கும். இது மாதிரி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியமும் வைட்டமின் டியும் மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா அவங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுடுது. அதோட விளைவு ஹார்மோன் இன்பேலன்ஸ் வருது, பிசிஓடி ஃபார்மேஷன் வருது. பாடியில் இருக்கிற கழிவுகள் சரியாக வெளியேறல. அதாவது லேடிஸ் பீரியட்ஸ் போகிறாங்க இல்லையா, இப்போ கழிவுகள் சரியாக கருப்பிலிருந்து வெளியே வந்ததுன்னா அவங்க ஆரோக்கியம் இருப்பாங்க. சரியாக வரல அப்படின்னா அங்கே உள்ள ஃபார்ம் ஆகிட்டு அது அவங்களுக்கு கஷ்டப்படுத்துது. இப்போது அந்த மென்சஸ் ஃப்ளோ கரெக்டாக வர்றதும் அதிகமாகவும் இருக்கிறதோ கம்மியாக இருக்கிறதும் அவங்க ஆரோக்கியத்தை நிர்ணயிக்குது. கருப்பையோட ஆரோக்கியத்தை நிர்ணயிக்குது. அப்போ அதுக்கு காரணம் அவங்களோட உணவு பழக்கமும் மைண்ட் செட் தான். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா அப்போ அவங்களுக்கும் இது மாதிரி இப்போ பிசிஓடி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த தூக்கம், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, இது எல்லாமே கம்பைனாக அவங்களோட கருப்பையும் அந்த ப்ராப்ளத்தையும் பாதிக்கிறதோ சரி பண்ணுறதோ அமையுது. ஓகே சார், எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடிலாம் இருக்காங்க இல்லையா சார், அவங்க இயற்கையாகவே நார்மலாக என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் சார்? அவங்களுக்குன்னு பர்டிகுலராக இருக்கும்ல, இந்த ஃபுட் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மாதிரி ஏதாச்சும் சார்? கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நிலைமை இருக்கும். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே சரிவிகிதமாக இருக்கணும். அவங்க பாடியில் ஃபேட் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். வெயிட் லெவல் நான் சொல்லலை, ஃபேட் லெவல். அவங்க பாடியில் மசில்ஸ் நல்லா பில்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி ஸ்டாமினா நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரெக்கவர் வராமல் இருக்கிறதுக்கும் முக்கியம், வந்தாலும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உணவு, உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், தண்ணி சரியாக குடிக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. இந்த 5 விஷயங்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்குது இல்லை பாதிக்குது. சார், ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் நிறைய ஹெல்த்தான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி பெண்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.